டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவின் இந்தியன் பாலிட்டி பகுதியில் உள்ள, அதாவது இந்திய நிர்வாகம் பகுதியில் உள்ள குடியரசுத் தலைவரின் பணிகள் மற்றும் அதிகாரங்கள் பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பாக இருப்பது இந்த குடியரசுத் தலைவர் பதவி. அவருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகளின் தன்மைகளை இப்போது பார்க்கலாம். முதலாவதாக ஆட்சித்துறை அதிகாரத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். அதாவது குடியரசுத் தலைவரின் ஆட்சித்துறை அதிகாரத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். குடியரசுத் தலைவரது பெயரால் நிர்வாகத்தை நடத்துவது, அரசு பொறுப்புகளை நடைமுறைப்படுத்துவதற்கான விதிகளை உருவாக்குவது, அமைச்சர்களுக்கு பொறுப்புகளை பகிர்ந்தளிப்பது ஆகியவை ஆகும். அதற்கடுத்து அமைச்சரவை குழு முக்கிய முடிவுகளை பற்றி அறிந்திருப்பதும், அமைச்சர்கள் குழுவின் கவனத்திற்கும் பரிசீலனைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வருவது. அதற்கடுத்து முக்கியமான பொறுப்புகளுக்கு நியமனங்கள் செய்வது மற்றும் நீக்குவது, அயல் நாடுகளுடான உறவுகளை கையாள்வது, முப்படைகளின் தலைவராக இருப்பது, உச்ச நீதிமன்றம் மற்றும் இதர சுயேட்சையான அமைப்புகளுக்கான நடைமுறை விதிகளையும் வரையறைகளையும் அங்கீகரிப்பது, மாநில அரசுகளுக்கான வழிகாட்டுதல்களையும் ஆணைகளையும் அனுப்புவது, அரசமைப்பு இயந்திரம் செயலற்று போகும்போது மாநில அரசின் மீது அரசமைப்பு 356வது உறுப்பை நிறைவேற்றுவது, ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி மற்றும் பட்டியலின மற்றும் பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்வது போன்றவை குடியரசுத் தலைவரின் ஆட்சித்துறை அதிகாரத்தில் கீழ் வருகிறது. அதற்கடுத்து குடியரசுத் தலைவரின் சட்டத்துறை அதிகாரத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். நாடாளுமன்றத்தின் அவைகளின் கூட்டங்களை கூட்டுவது, மக்களவையை ஒத்திவைப்பது மற்றும் மக்களவையை கலைத்தல், மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களையும் மக்களவைக்கு 2 உறுப்பினர்களையும் நியமனம் செய்வது, நாடாளுமன்ற கூட்டங்களின் துவக்க உரையை நிகழ்த்துவது, நாடாளுமன்றத்திற்கு தகவல்களை அனுப்புவது, நிதி சாராத முன்வரைவுகள் மீது முழுமையான அல்லது தற்காலிக மறுதளிப்பு அதிகாரத்தை பயன்படுத்துவது, சில வகையான முன்வரைவுகளை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கான அனுமதியை வழங்குவது, நாடாளுமன்றம் நடப்பில் இல்லாத போது அவசர சட்டங்களை பிறப்பிப்பது, வெவ்வேறு குழுக்களுடைய அறிக்கைகளையும் பரிந்துரைகளையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க செய்வது, மக்களவையின் இடைக்கால அவைத் தலைவரை நியமிப்பது, துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் தொடர்பான சட்டங்களை நீட்டிப்பது, மாற்றியமைப்பது அல்லது நீக்குவது, சில குறிப்பிட்ட மாநில சட்டங்கள் மீது முழுமையான மறுதளிப்பு அதிகாரத்தை பயன்படுத்துவது போன்றவை குடியரசுத் தலைவரின் சட்டத்துறை அதிகாரத்தின் கீழ் வருகிறது. அதற்கடுத்து குடியரசுத் தலைவரின் நிதித்துறை அதிகாரத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். குடியரசுத் தலைவரது முன் அனுமதியுடன் மக்களவையில் நிதி முன்வரவை அறிமுகப்படுத்துவது, இந்தியாவின் ஒதுக்கீடு செய்யப்படாத நிதியத்தின் மீது கட்டுப்பாட்டினை வைத்திருத்தல், நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க செய்வது, நிதி குழுவை நியமனம் செய்வது, வருமான வரியிலிருந்து மாநிலங்களுக்கான பங்கினை முடிவு செய்தல், அஸ்ஸாம், பீகார், ஒடிசா, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் சணல் பொருட்களுக்கான ஏற்றுமதி வரிகளுக்கு மாற்றாக தர வேண்டிய மானியங்களை முடிவு செய்வது போன்றவை குடியரசுத் தலைவரின் நிதித்துறை அதிகாரத்தின் கீழ் வருகிறது. அதற்கடுத்து குடியரசுத் தலைவரின் நீதித்துறை அதிகாரம், அதாவது ஜுடிஷியல் பவர் என்று சொல்லக்கூடிய நீதித்துறை அதிகாரத்தை பற்றி இப்போது பார்க்கலாம்.
தமது கருணை காட்டும் உரிமையை பயன்படுத்தி தண்டனைகளை மாற்றி அமைப்பது, விலக்கு அளிப்பது, மன்னிப்பு வழங்குவது, தண்டனையை குறைப்பது மற்றும் ஒத்திவைப்பது. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் முதன்மை நீதிபதிகளையும் ஏனைய நீதிபதிகளையும் நியமிப்பது. எந்த ஒரு சட்டம் அல்லது பொருள் குறித்து உச்ச நீதிமன்றத்தில் ஆலோசனையை நாடுவது போன்றவை குடியரசுத் தலைவரின் நீதித்துறை அதிகாரத்தின் கீழ் வருகிறது. அதற்கடுத்து குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள், அதாவது எமர்ஜென்சி பீரியட் என்று சொல்லக்கூடிய அவசர நிலை அதிகாரங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். 3 விதமான அவசர நிலைகளை சமாளிப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு தனிச்சிறப்பான அதிகாரங்களையும் அரசமைப்பு வழங்க உள்ளது. அதாவது தேசிய நெருக்கடி, நேஷனல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 352. குடியரசுத் தலைவரின் ஆட்சி, அதாவது மாநிலத்தில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி, ஆர்டிகல் 356 அல்லது 365. ஃபைனான்சியல் எமர்ஜென்சி, அதாவது நிதி நெருக்கடி, உறுப்பு 360. அரசமைப்பு 352வது உறுப்பு குடியரசுத் தலைவர் போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் உள்நாட்டு கலகங்கள் மூலம் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது தேசிய அளவில் நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார். ஒரு மாநிலத்தின் அரசமைப்பு நிர்வாகம் செயலிழந்து போகும்போது அரசியலமைப்பு உறுப்பு 356 கீழ் குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பிரகடனம் செய்கிறார். எப்போது ஒரு மாநிலம் தேசிய அரசின் கட்டளைகளை அல்லது அரசமைப்பு விதிகளுக்கு இணங்க மறுக்கிறதோ அப்போது குடியரசுத் தலைவரின் ஆட்சியை அம்மாநிலத்தில் புகுத்துவதற்கு உறுப்பு 365 வழிவகை செய்கிறது. அதற்கடுத்து இந்தியாவின் நிதியில் நிலையற்ற தன்மையும் வருவாயும் அச்சுறுத்தலில் உள்ளதாக குடியரசுத் தலைவருக்கு தோன்றினால் நிதி நெருக்கடி நிலைமையை பிரகடனம் செய்ய ஆர்டிகல் 360 வழிவகை செய்கிறது. இவை அனைத்தும் குடியரசுத் தலைவரின் அவசர கால அதிகாரங்களாகும். அதாவது பிரசிடென்டல் எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரத்தின் கீழ் வருகிறது. அதற்கடுத்து இதர அதிகாரங்கள், அதாவது குடியரசுத் தலைவரினுடைய இதர அதிகாரங்கள் பொதுமக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு விவகாரத்தை பற்றியும் சட்டம் அல்லது உண்மைகளை பற்றி உச்ச நீதிமன்றத்தில் கருணையை கோருதல், உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகள் எண்ணிக்கையை முடிவு செய்வது, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய அமைப்பு மற்றும் விதிகளை உருவாக்குதல், ஆட்சி மொழி குழுவை அமைப்பது மற்றும் ஆட்சி நடத்துவதில் படிப்படியாக இந்தி மொழியின் பயன்பாட்டை அதிகரிக்க செய்யும் குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது, ஜம்மு காஷ்மீர் நிர்வாகத்திற்கான சிறப்பு ஒழுங்காற்று விதிகளை உருவாக்குவது, பட்டியலிடப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பகுதிகளின் நிர்வாகம் செய்வதற்கான சிறப்பு சட்டங்களையும் விதிகளையும் உருவாக்குதல் போன்றவை குடியரசுத் தலைவரின் இதர அதிகாரத்தின் கீழ் வருகிறது. இதுபோக டிப்ளமேட்டிக் பவர் என்று சொல்லக்கூடிய ராஜதந்திர உறவுகளை பற்றிய அதிகாரங்களும் குடியரசுத் தலைவரின் கீழ் வருகிறது. அதாவது வெளிநாடுகளுடன் ஏற்படுத்தும் உறவுகள் மற்றும் தொடர்புகளை மூலம் குடியரசுத் தலைவர் அவருடைய ராஜதந்திர உறவுகளையும் அதிகாரத்தையும் வழங்குகிறது. அதற்கடுத்து மிலிட்ரி பவர் என்று சொல்லக்கூடிய இராணுவ அதிகாரமும் குடியரசுத் தலைவரின் கீழ் வருகிறது. ஆக குடியரசுத் தலைவரின் பணிகள் அல்லது அதிகாரங்கள் என்ற பிரிவில் 8 வகையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது. அதாவது 8 வகையை
வகையான பிரிவுகளின் அடிப்படையில் குடியரசுத் தலைவரின் பணிகள் மற்றும் அதிகாரங்கள் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 8 வகையான அதிகாரங்கள் மற்றும் பணிகளை பற்றி இப்போது பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. இதில் முக்கியமாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கேள்வி, குடியரசுத் தலைவரின் தேசிய நெருக்கடியை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். அதாவது நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352, தேசிய அவசர நிலை நெருக்கடி சட்டப்பிரிவு 352. அதற்கடுத்து ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி செயல்படுத்துவதற்கான சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். அது ஆர்டிகல் 356. அதாவது ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று அந்த மாநில அரசமைப்பை, அதாவது மாநில சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவதற்கான அதிகாரம் ஆர்டிகல் 356 356 ஆகும். அதற்கடுத்து நிதிநிலை நெருக்கடி, அதாவது நாட்டில் நிதிநிலையானது பற்றாக்குறை ஏற்படும் சமயத்தில் அந்த எமர்ஜென்சியானது அறிவிக்கப்படும். அதனுடைய சட்டப்பிரிவு ஆர்டிகல் 360 ஆகும். அதாவது 360 பயன்படுத்தி ஒரு நாட்டில் ஃபைனான்சியல் எமர்ஜென்சியை அறிமுகப்படுத்த முடியும். இந்த 3 வகையான கேள்விகள் தான் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கிறார்கள். இனிவரும் தேர்வுகளிலும் கேட்பார்கள். மாணவர்கள் இதை தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்கலாம். நம்முடைய அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான முழு மாதிரி தேர்வு நடைபெற உள்ளது நண்பர்களே. விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும். மாணவர்கள் முறையாக பயிற்சி செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெரும்பாலான கேள்விகள் அதிலிருந்து அப்படியே கேட்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வினாத்தாளானது தயார் செய்யப்பட்டு வருகிறது நண்பர்களே. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே.